சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சோ அவர் சொல்லியிருக்காரு, நோ நீ வெளியே போக வேண்டாம், நீ வீட்டை விட்டு வெளியே போகாத, நீ வீட்லயே இருன்னு சொல்லியிருக்காரு. அப்ப எங்க தாத்தா என்ன சொல்லியிருக்காரு, நீ வீட்லயே இருடான்னு சொல்லிட்டு இப்படி குனிஞ்சு அந்த சந்துல பாத்திருக்காரு. அவங்க வீட்டு முன்னுக்கு வந்து ஃபுல்லா பால் மரம், பச்சை காடா இருக்குமா இந்த பால் மரம் அடர்த்தியா. அந்த தொங்குல்ல ஒரு பெரிய நெருப்பு பந்தம், பெரிய பந்தம் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். தொங்குல்ல எட்ட தெரிதான், ஆனா பெரிய நெருப்பு, ஆனா எரிஞ்சுக்கிட்டு இருக்கான், தக 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 தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இங்கிட்டும் நடக்குதான். அந்த மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த நெருப்பு, லெப்டுக்கும் ரைட்டுக்கும் நடந்துகிட்டே இருக்கான். அப்ப தாத்தா சொல்லிருக்கு, இல்ல நீ வெளியே போக வேண்டாம், நீ வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், நீ வீட்டுக்குள்ளேயே இருன்னு இவரை சொல்லிட்டு, எங்க அப்பாவை சொல்லிட்டு இவரு வெளியாகி அந்த பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காரு. என்ன ஒரு கெச்சவா இருக்குன்னு அங்க போயிருக்காரு. அங்க போய் பார்த்தாக்கா அந்த கூட்டளிக்காரு அந்த மரம் ஏறி இறங்குனாரு. அவரு ரத்தமா வாந்தி எடுத்து காய்ச்சல் நெருப்பு மாதிரி அடிக்குதான், காய்ச்சல் ரத்தமா வாந்தி எடுத்து ரொம்ப முடியாம துடிச்சுட்டு கிடக்குறாராம் கத்திக்கிட்டு. அப்ப தாத்தா போய் பாத்துட்டோன்னே அவருக்கு தெரிஞ்சிச்சான், இது வந்து ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இன்னும் சர்டன் திங்ஸ்ல என் தாத்தா கொஞ்சம் இருந்தாலும் தெரியுமா. அவர் சொல்லியிருக்காரு, ரொம்ப கஷ்டம், இதுக்கு மேல அவன் அங்க வச்சிருக்கிறது, நீங்க டக்குன்னு என்ன செய்யுங்க, டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது கூட்டு போறதுனா டக்குன்னு கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னோன்னே, டக்குன்னு அந்த டைம்ல யாராவது ஒருத்தர் தானே காட்டி வச்சிருப்பாங்க, தேடிக்கிட்டு ஒரு காட்டி பிடிச்சி தூக்கி போட்டு கொண்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல், கிளைங் ஹாஸ்பிட்டல் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வந்த உடனே தென் எங்க அப்பாவும் என் தாத்தாவும் போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. போய் அன்னைக்கு நைட் எல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாராம், வாந்தின்னு எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. எங்க அப்பாவுக்கு சரியான காய்ச்சல், அந்த கூட போனவங்க ஒரு ஃப்ரெண்டுக்கும் காய்ச்சல் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் காய்ச்சல். அப்ப அந்த அவரு வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தாருல, கொஞ்ச நேரத்துல ரத்தமா வாந்தி எடுத்து எங்க அப்பாவோட பேரை தான் சொல்லிட்டு எங்க வாடான்னு கூப்பிட்டுட்டு அவரு எங்க அப்பா கிட்ட வர்றதுக்குள்ள டக்குன்னு உயிர் போயிடுச்சான், இறந்துட்டாரு. ஆனா எல்லாரும் போய் பாத்துருக்காங்க கீதா, அவரோட கண்ணத்துல அந்த அரைஞ்ச அடி, அந்த 5 விரலும் அப்படியே தலை வரைக்கும் திரும்ப பெரிய கை அடிச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த 5 விரலும் அப்படியே பதிஞ்சிருந்துச்சான் அவரோட மூஞ்சில, லெப்ட் சைடு அப்படியே இருந்துச்சான் அந்த அடிச்சது. ஆனா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றது வந்து யாராவது சொன்னாங்களா? என் தாத்தா வந்து அதுக்கப்புறம் சொன்னாராம். என் தாத்தா அதுக்கப்புறம் என் தாத்தா வந்து அந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு என் தாத்தா அந்த காட்டு வழியா போகும்போது அது என்ன செஞ்சிச்சு, அது இங்கிட்டும் நடந்துகிட்டே இருந்துச்சுல, இவரு இங்க உயிர் விட்டுட்டாரு ஹாஸ்பிட்டல்ல, இது இங்க காணாம போயிடுச்சான், அந்த லைட் அப்படியே அமைஞ்சிச்சான் அந்த காட்டுல. சோ அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு என் தாத்தா அந்த வழியா போகும்போது இவர் நைட்ல போய் ஆளுங்களுக்கு வைத்தியம் பார்த்துட்டு வர்றது, இந்த பாம்பு கடிச்சிச்சுனாலும் ஒரு கல்லு அந்த காலத்துல வச்சிருப்பாங்களாம், அந்த கல்லை வந்து அந்த பாம்பு கடி இடத்துல வச்சோன்னா அது உள்ள போயிருமா, நம்ம ஸ்கின் உள்ள போயிருமா, போயிட்டு அந்த பாய்சன் எல்லாத்தையும் இழுத்துட்டு அப்புறம் வந்து வெளியே விழுவுமா. அது என்னமோ ஒரு கல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த காலத்துல தாத்தா அதெல்லாம் வச்சிருந்தாரு. அதெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்க கூப்பிடும் போது இவர் போவாருங்க, போயிட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு வருவாரு. சோ அந்த மாதிரி காட்டு வழியா போகும்போது ஒரு தடவை அவரையே இழுத்து கொண்டு போய் குட்டையில தள்ளி விட்டுருச்சான். கூடையே ஒருத்தர் திடீர்னு அது வந்து கூப்பிட்டு இருக்கு, எங்க போறேன்னு கேட்டிருக்கு. ஆம்பளை உருவத்தில் தான் வந்துச்சான். எங்க போறேன்னு கேட்டோன்னா அவர் சொல்லிட்டு, அந்த மாதிரி நான் வைத்தியம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன்னு அவர் கூட பேசிக்கிட்டே வந்து கிட்டா ஒரு குட்டை வந்து அந்த குட்டையில பிடிச்சி தள்ளி விட்டுச்சான். அவரை எழுந்திரிச்சு வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாராம், என்னென்னமோ ப்ரே பண்ணி எல்லாம் வெளியே வந்தாராம். சோ அதுக்கப்புறம் தான் என் தாத்தா வந்து மெடிடேஷன் பண்ணி உட்காந்து அது தவம் இதெல்லாம் பண்ணுவாரு, அவர் மெடிடேஷன் எல்லாம் செய்வாரு. சோ அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா எல்லாத்துலயும் எங்க அப்பாவெல்லாம் போட்டு போய் வைத்தியம் பார்த்து எங்கெங்கயோ பார்த்து கயிறுலாம் கட்டி எங்க அப்பா அடுத்தது போக வேண்டியது, ஏன்னா அவரு ரத்தமா வாந்தி எடுக்கிற அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாராம். அப்புறம் ரொம்ப காய்ச்சலாம் இருந்து அதுக்கப்புறம் சம்ஹாவ் ரிகவர் பண்ணிட்டாரு. அப்புறம் தான் என் தாத்தா சொன்னாராம், அது வந்து ஆக்சுவலி ஜின்னு, நாட்டுக்காரங்களோட இதுல வந்து மலாய்க்காரங்க இதுல வந்து அது இருக்குமா, அந்த மாதிரி தோட்டம்லாம் வச்சிருந்தாங்களா, இப்ப நிறைய பழங்க டூரியன் அது இதெல்லாம் போட்டிருந்தாங்களாக்க, இப்போ ப்ரொடெக்ஷனுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவங்க ஒண்ணு வச்சிருப்பாங்களாம். சொல்றாங்களா எனக்கு தெரியல, தோஸ் டே ஸ்டோரியில அது அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இதுதான் எங்க உண்மையா நடந்த சம்பவம். எங்க அப்பா இந்த காலத்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்களாம் எங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம் அந்த கதையை, என்னால மறக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டா. அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு இளநினால ஒரு உயிர் போச்சு, ஒரு உயிர் போச்சு. அவங்க ஃபேமிலியில யாராச்சும் இதை கேட்டாங்களா கூட மேபி தே வில் ரிகால், இந்த இன்சிடென்ட் எப்படியோ நடந்ததாச்சுன்னு தெரியும் அவங்களுக்கு. அப்படி இருந்தாங்களா, we are not in contact with any of them, but இருந்தாங்களா மேபி கேட்டாங்களா தெரியும்ல.
உங்க தாத்தா நடந்து போகும்போது ஏதோ ஒண்ணு குட்டையில தள்ளி விட்டுருச்சுன்னு சொன்னார்ல, அது என்னது ஆக்சுவலி? அதுவும் அதுதானா, சின்னதானா. அந்த காட்டுல மேமாங்க அது இருந்துச்சான். அந்த காட்டுல அது மேமாங்க இருந்துட்டு இருந்துச்சான். சோ போற வரவங்களும் இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்குமா, அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குமா. ஆனா என் தாத்தா அவ்வளவு சாமி பக்தி, அவ்வளவுதான் கும்பிடுவாரு. அவரே இப்படி தள்ளி விட்டுருச்சான் குட்டையில. அதான் தாத்தா சொல்லிட்டு இருப்பாரு, என்னே தள்ளி விட்டுருச்சுமா பேசிட்டு இருந்து. கூட ஒரு ஆளு மாதிரி பேசிட்டு வந்துச்சான், அந்த வழியா போறவங்க மாதிரி. பேசிட்டு இருந்து ஏதோ தாத்தா செஞ்ச புண்ணியம், தாத்தா செஞ்ச புண்ணியம் பொழைச்சாரு. அந்த மாதிரி கதை. ஓகே ஓகே ஓகே. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்ம தேசம் நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036-491-3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும்.